மேனேஜர் லோடெல்லாம் ஏற்றிட்டீங்களா? என் பிஏ இப்போ 10 லட்சம் எடுத்துகிட்டு வருவார், அது அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. சரி வைக்கிறேன், பாய். அஹ்மத், உங்கள் அம்மா ஏன்டா இன்னைக்கு வேலைக்கு வரல? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை அங்கிள், அதனால் வீட்டில் படுத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு பதிலாக இன்னைக்கு நான் வேலை செய்கிறேன். ஆமாம், உங்கள் அம்மா அப்படியே வேலை பார்த்து அழகாக கிழிச்சிருவா, இல்லை நீ வேலையாக்கும்? வாரத்தில் 2 நாள் லீவு, ஆனால் சம்பளம் தரும்போது மட்டும் ஐயான்னு வந்து நிற்கிறது. போ, வாயை பார்த்து நிற்காம கிச்சனில் உள்ள பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வீடை க்ளீன் பண்ணிட்டு மோப்பு போட்டு வை, புரியுதா? 2 hours later. அங்கிள், கரெக்டாக சாப்பிடும்போது வந்துரு. போய் வேலையை பாரு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மிச்ச சாப்பாடு இருந்தா அப்புறம் எடுத்து வைக்கிறேன், நீ எடுத்துட்டு போ. மேலே மொட்டை மாடியில் எல்லா லோடும் இருக்கு, அதை பத்திரமா எடுத்துட்டு வந்து கீழே வச்சிடு. இப்ராஹிம், இங்க வா. சாப்பிட்டியா? இல்லைங்க ஐயா. ஏன் சாப்பிடல? எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு உடம்பு முடியல, அதனால எனக்கு ஒன்றும் சமைக்கலை. சரி வா, ஃப்ரூட் சாதம் சாப்பிடு. இல்லை வேணாம், அங்கிள் திட்ட போகிறாங்க. அங்கிள் தான் ஒன்றும் திட்ட மாட்டாங்க, வா நான் சொல்லிக்கிறேன். இந்தா ஃப்ரூட் சாப்பிடு. உங்கள் வீட்டில் எப்போவுமே ஃப்ரூட்ஸ் இருக்குமா? இருக்குமே. உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் சாப்பாடே எப்பயாச்சும் தான் இருக்கும். எங்கேருந்து ஃப்ரூட்ஸ் வாங்குறது? சரி, நீ அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணாத. உனக்கு எப்போ ஃப்ரூட்ஸ் வேணாலும் என்கிட்ட கேளு, சரியா? தரேன். நல்லா இருக்கா? இனிப்பா இருக்கா? சரி சரி, ஓகே. டேய் லூசு, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? சாரி அங்கிள், தெரியாம பண்ணிட்டேன். அறிவில உனக்கு ஒரு பாக்ஸ் தூக்க வைக்கல. உனக்கு இன்னைக்கு சம்பளமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒழுங்கா வீட்டுக்கு ஓடி போயிரு. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், இன்னைக்கு சம்பளத்தை தாங்க அங்கிள். அம்மாவுக்கு உடம்பு முடியலை அங்கிள், அதை வச்சு தான் மாத்திரை எல்லாம் வாங்கணும். அப்போ உரைச்சதுக்கெல்லாம் உங்கள் அப்பனை வந்து காசு தருவான். டேடி என்ன பண்ணுறீங்க? ஒரு சின்ன பையன்கிட்ட இப்படியா ஹார்ஷாக நடந்துப்பீங்க? உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாமல். எனக்கு எல்லாம் தெரியும் டேடி. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய காசா? நம்ம ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற காசு தான் இது. அதுக்குன்னு அந்த பையனை பலார்னு நடிப்பீங்களா? ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க, என் ரசூலல்லாஹ், என்னோட வேலைக்காரன் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிறான், எனக்கு துரோகம் செய்கிறான், அவனை நான் அடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. தடவை கேட்டப்போ ரசூலுல்லாஹ் அமைதியாக தான் இருந்தாங்க. 2வது தடவை கேட்டப்போ ரசூலுல்லாஹ் அமைதியாக தான் இருந்தாங்க. 3வது தடவை கேட்டப்போ என்ன திரும்ப சொன்னாங்க? உங்களோட வேலைக்காரனை 70 தடவை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்று தந்த மனித நேயம்.
ஆனால் நீங்கள் சின்ன பையன் கூட பார்க்காம அவன் சத்துக்கு மீறி அவ்வளோ பெரிய பாக்ஸை தூக்கிட்டு வர சொல்கிறீங்க. அப்படி தூக்கிட்டு வர்றதா இருந்தால் நம்மளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும். டேடி ரசூலா மறுமை நாளில் உனக்கு எதிராக வாதாடுவாங்க. என்னடா சொல்கிற? எனக்கு எதிராக ரசூலாவே வாதாடுவாங்களா? ஆமாம், ரசூலா சொல்லியிருக்காங்க 3 பேருக்கு எதிராக மறுமை நாளில் அல்லாஹ் கிட்ட வாதாடுவேன்னு. ஏன்? அல்ல ஒருத்தங்க யாருன்னு தெரியுமா? வேலையை வாங்கிட்டு அவங்களுக்கு அவங்க சம்பளத்தை தராமல் இருக்கிறாங்களே, அவங்களும் ஒன்று. இதான் நீங்கள் இப்போ பண்ணுறீங்களே. ரசூலுல்லாஹ் அவங்க வேலைக்காரங்களை சீன் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன் அதை செஞ்சேன், ஏன் இதை செய்யலைன்னு திட்ட கூட மாட்டாங்க, அடிக்கவும் மாட்டாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட அவங்கள மன்னிச்சு விட்டுருவாங்க. இதை நான் சொல்லலை, ரசூலுல்லாஹ் கிட்ட 10 வருஷமாக வேலை பார்த்த அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. அஹ்மத், சாரிடா, என்னை மன்னிச்சிடு. இனிமேல் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன். பரவாயில்ல அங்கிள், விடுங்க. நாளையிலிருந்து நீ வேலைக்கு வருவேனா? உங்கள் அம்மா எப்போ சரியாகிறாங்களோ அப்போ உங்கள் அம்மாவை வர சொல்லு. அது வரைக்கும் இந்த செலவுக்கு இந்த காசு எடுத்துக்கோ. தேங்க்ஸ் அங்கிள்.